Hi friends, welcome to Sivasugi channel. நாம இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போறோம்? பிரெட்டை வச்சு சூப்பரான டேஸ்டான குலோப் ஜாம் தாங்க செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கோம். ஸோ பிரெட் வந்து நான் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் செஞ்சோம்னாக்கா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம 5 பிரெட் எடுத்துட்டு அந்த ஓரம் ப்ரௌனிஷாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி திருப்பி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை 4 பீஸாக சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்பி வச்சு இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஏடையோடு சேர்த்திங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உரடியாக சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த திட்டத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்போ அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இந்த கப் அளவு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். சர்க்கரை வந்துட்டு நம்ம பாகுபதம் தேவையில்லை. அதனால சர்க்கரை மூழ்கிற அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பாவு நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கட்டி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக லெமன் வந்துட்டு ஒரு 4-5 சொட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம மாவு திரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குலோப் ஜாம் எந்த திட்டத்துக்கு வேணுமோ அந்த திட்டத்துக்கு லைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. என் ஓரம்லாம் நல்லா அந்த விரிவு வராத அளவுக்கு நல்லா உருண்டை திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வச்சு எண்ணெய் சேர்த்து லைட்டாக காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டோம்னாக்கா உள்ளெல்லாம் வெந்து வராது. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா உள்ளேயும் வெந்து வரும், செவந்தும் போயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செவந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கரை பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த சர்க்கரை பாவில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணோம்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ளேயே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ நமக்கு குலோப் ஜாம் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குலோப் ஜாமு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கடையில் மாவு வாங்கிட்டு வந்து நம்ம குலோப் ஜாம் செய்து தரோங்களா? இது நின்று அதை விட்டுடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சே பசங்களுக்கு ஈஸியாக நாமளேவே எவ்வளோ டேஸ்ட்டாக குலோப் ஜாம் செஞ்சு தரலான்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம செய்து கொடுத்தோம்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் செய்து கொடுங்க. பசங்க வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செய்து கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.